வணக்கம். பி.எஸ். விஜயானந்தா பிரசன்ன ஜோதிடர், விக்னேஸ்வர் பிரசன்ன ஜோதிடம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாம் வல்ல விஜய மகா கணபதி இப்பிரபஞ்சத்தையும் சகல ஜீவராசிகளையும் காக்கட்டும். நல்லோர்கள் மேன்மேற்று வாழ்வாங்கு வாழ ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும். சகல குருமார்கள் பொற்பாதம் பணிந்து வணங்குகின்றேன். சகல குருமார்களின் அனுகிரகமும் அருளாசியும் நல்வழி நடத்தலும் எல்லா காலமும் எல்லா சூழ்நிலையிலும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்றைய பதிவில் ரோகிணி நட்சத்திரம் இதற்கான நட்சத்திர தோஷ நிவாரணம், நட்சத்திர சுவாமி வழிபாடு, நட்சத்திர சுவாமி வழிபாட்டு முறை. நட்சத்திர வழிபாடு, அதாவது நட்சத்திர சுவாமி வழிபாடு அப்படின்றது எந்த விதமான எந்த வகையில பாதிப்புகள் இருக்கக்கூடியவங்களும் அடுத்து என்ன செய்யணும் எதுன்றது தெரியாத ஒரு நிலையில இருக்கக்கூடியவர்கள் கூட எந்த தோஷங்களையும் எதிர்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு செல்லக்கூடிய ஒரு நல்ல நிலைக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு அற்புதமான வழிபாட்டு முறையாகும் இந்த நட்சத்திர சுவாமி வழிபாடு. இப்போ இந்த நட்சத்திர சுவாமி வழிபாடு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரோகிணி நட்சத்திரத்திற்கான வழிபாட்டு திருத்தலம். இந்த திருத்தலம் என்ன எதுனா அருள்மிகு பாண்டவ தூத பெருமாள். இந்த திருத்தலம் எங்க இருக்கு அப்படின்னா காஞ்சிபுரத்துல திருப்பாடகம் என்ற பகுதியில ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு அருகிலேயே பெரிய காஞ்சிபுரத்துல அமைந்திருக்கு. இத்திருத்தலத்துல கிருஷ்ணர் 25 அடி உயரத்துல அமர்ந்த கோலத்துல பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். கிருஷ்ணர் பஞ்ச பாண்டவர்களுக்கு தூது சென்றதால் பாண்டவ தூத பெருமாள் என்று இங்கு அழைக்கப்படுகிறார். இத்திருத்தலம் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு பழமை பெற்ற திருத்தலம். இத்திருத்தலத்தில் கிருஷ்ணர் பூமியில் தன் பாதங்களை அளித்து விஸ்வபாத யோக சக்திகளை செலுத்திய நிலையில் அமர்ந்து அருள்பாலித்துக் கொண்டிருப்பதால் மிகவும் சக்தி வாய்ந்த திருத்தலமாக இத்திருத்தலம் அறியப்படுகிறது. இங்கு அங்கபிரச்சனம் செய்தும் அடிப்பிரச்சனம் செய்தும் சுவாமிக்கு அர்ச்சனை செய்தும் வழிபாடு செய்வது சகல துன்பங்களை நீங்கி பாவ விமோசனம் கிட்டும் என்பது நம்பிக்கையாக கருதப்படுது. இந்த திருத்தலத்தை பொறுத்த வரைக்கும் மாதத்தில், அதாவது தமிழ் மாதத்துல 8ஆம் நாள் அஷ்டமி திதி புதன்கிழமை சனிக்கிழமைகளும் ரோகிணி நட்சத்திரம் என்றும் வழிபட சிறந்ததாக கருதப்படுது. நட்சத்திர தேவியர்கள் 27 நட்சத்திர தேவியர்கள்ல ரோகிணி நட்சத்திர தேவி இந்த தல பெருமாளாக ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபாட்டு சந்திர பகவானை திருமணம் செய்து வரம் பெற்றாங்க. இந்த ஒரு காரணத்தினால இந்த திருத்தலம் ரோகிணி நட்சத்திரத்தின் வழிபாட்டு திருத்தலமா அறியப்படுது. இத்திருத்தலத்துக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த நிலையில் இருக்கவங்களோ வருடத்திற்கு ஒரு முறை அவங்க பிறந்த மாதத்தில் வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரம், அதாவது ஜென்ம நட்சத்திர ஆண்டு வருடத்திற்கு ஒரு முறை இவரை வழிபட்டு வர நற்பலன் கிடைக்கும். அதே நேரத்தில் அதிகப்படியான தோஷத்துல பாதிக்கப்பட்டு அடுத்து என்ன செய்யறதுன்ற தெரியாத எந்த ஒரு நிலையிலும் ஒரு வழி இல்லாத ஒரு நிலையில இருக்கக்கூடியவங்க கூட மாதத்துல வரக்கூடிய ரோகிணி நட்சத்திர ஆண்டு அடுத்தடுத்து தொடர்ந்து ஒரு 3 மாதம் தொடர்ந்து வழிபாடு செய்வேன். பொதுவாக எந்த நட்சத்திர தோஷத்துல இருக்கவங்களோ அந்த நட்சத்திர திருத்தலத்துக்கு மாதம் ஒரு முறை தொடர்ந்து ஒரு 3 மாதம் வளர்பிறையில இல்லை பாதிப்புல இருக்கக்கூடியவங்க தேய்பிரையில ஆரம்பிச்சு தேய்பிரை ரோகிணி நட்சத்திரத்துல ஆரம்பிச்சேன், இல்லை அப்படி அவசரத்துக்கு மாதத்துல வரக்கூடிய எந்த ரோகிணி நட்சத்திரம் ஆரம்பிச்சு தொடர்ந்து வழிபாடு செய்ய அவங்க எந்த ஒரு தோஷங்களை பிடிக்கப்பட்டிருந்தாலும் அந்த தோஷத்தை எதிர்கொண்டு அடுத்த கட்டத்தில் செல்லக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாட்டு முறையா ஒரு நட்சத்திர வழிபாடு தெரிஞ்சிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த சுவாமி ஸ்தலத்துல அங்கபிரதட்சணம் செய்து, அதாவது ரோகிணி நட்சத்திரத்தன்று ரோகிணி நட்சத்திர அங்கபிரதட்சணம் செய்தோ அல்லது அடிபிரதட்சணம் செய்தோ அப்ப கிருஷ்ண பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய அற்புதமான எந்த ஒரு பாதிப்பையும் எதிர்கொண்டு அடுத்த கட்டத்தில் செல்வதற்கான அற்புதமான ஒரு வழி கிடைக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறா இருந்துட்டு இருக்கு. இது பல பேர் அனுபவிச்சு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களாகவும் இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ரோகிணி நட்சத்திர பிறந்தவர்களுக்கு காமாட்சி அம்மன் வழிபாடும் அற்புதமான ஒரு பலனை கொடுத்துட்டு இருக்கு. இது ஒரு ஒரு இதுவா பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதாவது பலனடைஞ்ச ஒரு விஷயமா பார்த்துட்டு இருக்கோம். இந்த காமாட்சி அம்மன் வழிபாடு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திருத்தலம் பாண்டவதூத பெருமாள் கோயிலுக்கு அருகாமையிலே தான் காஞ்சி காமாட்சி அம்மன் திருத்தலமும் இருக்கு. இங்க ரோகிணி நட்சத்திரத்துக்கு வரும்பொழுது இந்த பெருமாளை தரிசனம் பட்டு அடுத்து காமாட்சி அம்மன் வழிபாடு செய்யும்போது சகல சௌபாக்கியக்கான ஒரு அற்புதமான வழியும் இந்த இடத்துல கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு
வாய்ப்பாக அமைப்பெறுது. அப்படி இடத்துல வந்து உபாசனையா எடுத்துக்கக்கூடியவங்க, அதாவது காமாட்சி அம்மன் உபாசனை எடுத்து செய்ய முடியவங்க காமாட்சி அம்மன் உபாசனை இந்த ரோகிணி நட்சத்திர பிறந்தவர்கள் எடுத்துட்டு வழிபாடு செய்யும்போது அவங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்குது. இல்லை அருகில் இருக்க காமாட்சி அம்மன் கோயில், உங்கள் வீடு பக்கத்தில் காமாட்சி அம்மன் கோயில் இருந்தால் கூட ரோகிணி நட்சத்திரத்தை அன்றோ, அதாவது வளர்பிறை ரோகிணி நட்சத்திரத்தில் அன்றோ அல்லது வெள்ளிக்கிழமையில வந்து இந்த அம்பிகையை வந்து தீபமேற்றி வழிபாடு செய்ய, அதுவும் குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து இன்னும் சிறப்பான பலன் கிடைக்கும். எந்த ஒரு இதுலேயும் வந்து அவங்களுக்கு வந்து என்ன செய்யுதுன்ற முடியாமல் ஒரு நிலையில் இருக்கவங்க கூட அற்புதமான வந்து ஒரு வழிநடத்தல் வந்து இந்த தேவி மூலயமா கிடைக்கப்படுறாங்க. இது வந்து அனுபவமாக நான் பார்த்த ஒரு விஷயம். அதே நேரத்தில் வந்து ரோகிணி நட்சத்திரம் அன்று இன்னொரு சிறப்பான ஒரு வழிபாடு முறை அப்படின்னா, வளர்பிறை ரோகிணி நட்சத்திரம் அன்று அஷ்டலட்சுமி வழிபாடு வந்து எந்த நட்சத்திரக்காரங்களாக இருந்தாலும் அவங்க வறுமையில் எவ்வளோ வறுமையில் இருந்தாலும் அந்த வறுமையில் இருந்த அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான அற்புதமான வழி வந்து வளர்பிறை ரோகிணி நட்சத்திரத்தை அன்று அஷ்டலட்சுமி வழிபாடு. வீட்லேயே வந்து 8 தீபம் ஏற்றி அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரம் படித்து வழிபாடு செய்யக்கூடிய கூட அது வளர்பிறை ரோகிணி நட்சத்திரம் செய்கிறவங்க செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா கோவிலில், பெருமாள் கோயிலில் தாயார் சன்னதியில் தாயாருக்கு வந்து குங்குமார்ச்சனை செய்து தாமரை பூசாற்றி 8 நெய் தீபம் ஏற்றி ரோகிணி நட்சத்திரம் வளர்பிறை என்று வழிபாடு செய்ய எந்த நட்சத்திரக்காரர்களுக்கும் வந்து அற்புதமான வந்து வறுமையிலிருந்து விடுபடுறதுக்கான அற்புதமான ஒரு வழிகாட்டுதலாக இருக்கு. அது ரோகிணி நட்சத்திர பிறந்தவங்களுக்கு இது இன்னும் இரட்டிப்பா நற்பலன் கிடைக்கக்கூடியதா இருக்கு. இங்கே சென்னையில் இருக்கக்கூடியவங்க அப்படின்னா, சென்னையில் வந்து வரக்கூடிய முடியாது இருக்கக்கூடியவங்க சென்னையில் வந்து பெசன்ட் நகரில் கடற்கரை ஓரமாக அஷ்டலட்சுமிக்குன்னு தனியாக ஒரு திருத்தலம் அமைந்திருக்கு. இந்த திருத்தலத்தில் கூட வந்து வளர்பிறை ரோகிணி நட்சத்திர அன்று 8 நெய் தீபம் ஏற்றி முடிஞ்சவங்க தாமரையில வந்து அம்பாளுக்கு சாற்றி வழிபாடு செய்ய சிறப்பான வந்து ஒரு அற்புதமான ஒரு சகல சௌபாக்கியங்களுக்கான ஒரு அற்புதமான வழிப்பு இருக்குது. இதுவும் ஒரு அற்புதமான வழிபாட்டு முறையாக இருந்துட்டு இருக்கு. இதுவும் வந்து என்னோட அனுபவத்திலே நான் பார்த்த ஒரு அற்புதமான ஒரு வழிபாட்டு முறை. இது வீட்டில் பூஜை செய்கிறவங்க வந்து மாலையில் 5:30 மணிக்கு பூஜை செய்யறதா இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த வழிபாட்டு முறை, அதாவது ரோகிணி நட்சத்திரம் அன்று வளர்பிறை ரோகிணி மாலை 5:30 மணிக்கு வந்து விளக்கேற்றி அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரம் படித்து தாமரை பூ சாற்றி குங்குமார்ச்சனை செய்து லக்ஷ்மிக்கு வந்து பூஜை செய்ய அற்புதமான பலன் கிடைக்கும். இது வந்து ஒரு அனுபவத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்புறம் அடுத்ததாக வந்து இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கான சர்ப வழிபாட்டு முறை. இது சர்ப வழிபாட்டு முறை என்ன அப்படின்னா, இவங்க வந்து வெள்ளிக்கிழமையில தேய்பிறை வெள்ளிக்கிழமை தொடங்கி புற்றுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் சாத்தி தீபம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வலம் வந்து வழிபாடு செய்கிறது ஒரு சிறப்பான வந்து தோஷத்தை எதிர்கொண்டு அடுத்த கட்ட செல்லக்கூடிய அற்புதமான வழிபாடு இருக்கிறதுக்கான ஒரு வழிபாட்டு முறை. தேய்பிறை வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சு இந்த வழிபாடு தொடர்ந்து செய்யணும். பக்கத்துல புற்று கோயில் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்க இடத்துல வசிக்கக்கூடியவங்களா இருந்தாங்கன்னா அவங்க பக்கத்துல இருக்க விநாயகர், முருகர் இல்லை சிவன் எந்த ஆலயத்துலயும் வந்து சர்பக்கல் எந்த கோயில் இருக்கோ அந்த கோயில போயிட்டு சர்பத்துக்கு நீர் விட்டு தீபம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மஞ்சள் குங்குமம் பொட்டிட்டு வலம் வந்து வழிபாடு செய்ய இவங்களுக்கு வந்து நல்ல தோஷத்திருந்ததா எந்த தோஷத்திலிருந்து எந்த அடுத்த கட்டத்தில் செல்லக்கூடிய முடியாத ஒரு நிலையில் இருக்கவங்கள அடுத்த ஒரு கட்டத்துக்கு செல்லக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாட்டு ஒரு மூலியமா இதுவும் வந்து பயன்பாட்டில் இருந்துட்டு இருக்கு. இது வந்து தேய்பிறை வெள்ளிக்கிழமை தொடங்கி வாரம் வாரம் தொடர்ந்து வழிபாடு செய்ய இது அற்புதமாக பயன் கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை. இப்போ நான் சொல்ல வழிபாட்டு முறைகளை பயன்படுத்தி பல பேர் வந்து நல்ல ஒரு அற்புதமான ஒரு நிலையில அடுத்த கட்டத்தில் செல்லக்கூடிய ஒரு நிலையை பயனடைந்த ஒரு விஷயத்தை தான் இப்போ இதில் நான் பதிவிட்டிருக்கேன். நீங்களும் பயனடைங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.